தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு பேசுவாராக. ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் சிந்திக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல டிவி மூலமாக பேசுவதற்கு அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன், துதி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தமும் நீ என்னோடு இருந்து இப்பொழுது நாங்கள் பேசுகிற வார்த்தை நான் பேசக்கூடாது. ஆண்டவரே, நீ நாவிலிருந்து பேசும். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடுதலை ஆண்டவரே கொடுத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்காகவும் ஆண்டவரே நன்றி ராஜா. என்னென்ன காரியங்களுக்காக ஒரு ஆண்டவரே காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களுக்காக நீ பேசும் ஆகும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் அநேக இடத்துல நான் ஊழியத்திற்கு நான் செல்லும் பொழுது அநேகருடைய சில கேள்வியாக எழுப்புகிற ஒரு காரியம், நான் தனியா இருக்கிறது போல எனக்கு ஒரு உணர்வு. எனக்கு யார் எனக்கு உதவி செய்வா, நான் எவ்வளவு வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி சில காரியங்களை என்னோடு பகிர்ந்து கொள்வாங்க. அவனுடைய வேதனைகள் வருத்தங்கள், நான் இந்த சூழலில் இருக்கிறேன், எனக்கு எது எடுத்தாலும் எனக்கு கட்டையில் முன்னது போல இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் எடுக்கிறதுலாம் தோல்வி. எனக்கு யார் எனக்கு முன்னால் என்னுடைய முன்னேற்றத்திற்கு யார் எனக்கு உதவி செய்வா என்று சொல்லி கேள்விகளை எழுப்புகிறவர்கள் உண்டு. அதே போல பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு வார்த்தை பேசினா சரி, என் வீட்டுக்காரர் 10 வார்த்தை பேசியிருக்கா என் இருதயத்தை காயப்படுத்துகிறாங்க. எனக்கு இருதயம் காயப்பட்டு போகுது, நான் பேசவே முடியாத அளவுக்கு நான் நன்மை தான் சொல்லுவேன், ஆனா எதிர்ப்புறமான வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை ஈட்டி போல் கொடுத்துகிறது, வேதனைப்படுகிறேன். நானும் ஆண்டவரிடத்துல செபிக்கிறேன், எனக்கு சில நன்மைகள் தடையாகிக் கொண்டே இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன்னே தெரியல. நானும் 5 வருஷமா நான் செபிக்கிறேன், என் வாழ்க்கை மாறவே இல்லை. 10 வருஷமா நான் செபிக்கிறேன், மாறவே இல்லை. ஆண்டவர் எனக்கு என்ன ஆண்டவருக்கு குறை வைத்திருக்கிற என்று சொல்லி அநேகர் புறம்புகிறதை நான் பார்க்கிறேன். அநேகருடைய காரியங்கள் நேகராக இருக்கிறது. சிலர் இருக்கிறாங்க, பெரிய அளவுல டிப்டாப்பா இருப்பாங்க, வசதியா இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய இருதயத்திலே பாத்தீங்கன்னா ஒரு தேவை இருக்கிறது, காயம், ஏதோ ஒரு உதவி. சில இருக்கிற காரியங்களில பார்த்தா என்ன நடக்க போறது தெரியலையே அப்படின்னு சொல்லி ஏங்கிக் கொண்டு கண்ணீரோடு இருக்கிறவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் ஏன் சில நேரங்களிலே மௌனமா இருக்கிறார், எதற்காக அவர் மௌனமா இருக்கிறார், என் ஜெபத்திற்கு ஆண்டவர் எனக்கு பதில் தரலையே, என் காரியங்களுக்கு எனக்கு பதில் தரலையே சொல்லி கேள்வி எழுப்புறீங்க. அப்படி என்றால் என்ன? அப்படின்னா நமக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு. ஆண்டவருடைய நமக்கும் ஏதோ ஒரு என்ன செய்யறோம், தெரிஞ்சும் தெரியாத செய்த சில பாவம், ஏதோ ஒரு தவறுகள், குற்றங்கள் இருக்கலாம். அதை நாம் உணர்ந்தா ஆண்டவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதை நாம் உணர முடியும். நல்லா யோசித்து பாருங்க, ஆண்டவர் பாவத்திற்கு மாத்திரம் அவர் பதில் கொடுக்கிற தேவன் அல்ல. நாம் பாவம் செய்து கொண்டே தேவனிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்ளும் நினைச்சா ஒரு காலம் முடியாது. ஏதாவது உதவி வேணும்னு சொன்னா ஆண்டவரால் கொடுக்கவே முடியாது. அதுதான் இந்த வேதத்திலே தெளிவா அநேக இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு ஆண்டவர் விலகி விடுவார்.
நீ பாவத்தோடு நீ ஒரு காரியத்தை கேட்டா ஆண்டவர் கொடுக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் மனிதன் உங்களை பார்த்து முகத்தை பார்த்து தான் பேசுவார். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்த்து அற்புதம் செய்கிறவர். இருதயத்துல என்ன இருக்குன்னு பார்த்து உங்களுடைய காரியங்களுக்கு என்ன என்பதை நாம் அறிய முடியும். சிலர் பார்ப்பாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய வாழ்வு பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு விதத்துல உடம்பு சரியில்லாம பிசாசினால் பாதிக்கப்பட்டவங்க. போன வாரம் செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வு பிள்ளை ஜெபிக்க வந்தாங்க. அப்போ அந்த சகோதரி வாழ்வு பிள்ளை, அவங்க பெற்றவங்க, அவங்களுடைய பாட்டி எல்லாம் அவங்களுக்காக ஜெபிக்க வர்றாங்க. அது ஆடு. அப்போ உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, ஏதோ ஒரு காரியம் இருக்கு. அதனால ஆண்டவர் அதை அனுமதித்து இருக்கிறார். அந்த ஆவியை அனுமதிச்சதுக்கு காரணம் இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல. அப்படிப்பட்ட குடும்பத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா? பிசாசை கர்த்தர் அனுமதித்திருக்கிறாரா? இல்ல வியாதியை கர்த்தர் அனுமதித்திருக்கிறாரா? ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஆறுதல் தேவை, ஒரு விடுதலை தேவை, ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுகம் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் வேதத்தில் இருக்கிறார்களா? எல்லாருக்கும் கேள்வியை எழுப்புவோம். இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு மத்தியில நான் வாசிக்கிறேன். கவனிங்க. அந்த குடும்பத்துல ஒரு மகளுக்கு பிசாசினால் வேதனைப்படுகிறார். நல்ல கவனிங்க. அந்த வசனத்தை நான் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு சில வார்த்தைகளை வாசிக்க கவனிங்க. பின்பு இயேசு அவிட விட்டு புறப்பட்டு சீதோன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் இருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி ஒப்பிட்டார். பாத்தீங்களா? ஒரு தாயார் இயேசுவிற்கு வர்றார். இயேசு அந்த இடத்துல வருகிறார் என்று அறிந்து அந்த இடத்திற்கு வருகிறார். வந்து ஆண்டவரிடத்துல, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் வேதனைப்படுகிறார், பிசாசால வேதனைப்படுகிறார். சிலர் சொல்லுவாங்க, அவளுக்கு இருக்கிற வியாதி மரணத்துலதான் நிற்குமோ என்று நினைப்பாங்க. எனக்கு உதவி செய்ய யார் இருக்கா, என்னை இது செய்வது என்று சொல்லி நீங்க வேதனைப்படுகிறீங்க. யார் அதை உதவி செய்து அதை இந்த நோயை குணப்படுத்த முடியாது. உங்களுடைய வேதனை, உங்களுடைய பேத்தினுடைய வேதனையை நீங்கள் சுமக்க முடியாது. உங்க கணவர் அடிபட்டு விட்டதா, அந்த வேதனையை நீங்க மனைவியால் சுமக்க முடியாது. அந்த மனைவியிடம் வேண்டிக் கொள்ள முடியாது. ஒருவேளை மனைவி வேதனைப்படுகிறார், அந்த துடிதுடித்து வர்றாங்களா, கணவரால் அந்த வேதனையை வாங்க முடியாது. ஒருவர் மாத்திரமே முடியும், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும், உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும். மனிதரால் ஒருவரால் முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு தாய் வருகிறார், கதறிக்கொண்டு வருகிறார். அந்த தாய் தன்னுடைய மகளுக்கு வேதனைப்படுகிறதை பார்த்து பார்த்து அந்த வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. அதே போலதான் இந்த வேதத்துல சொல்லப்படுகிற குடும்பத்துல அந்த மகளுடைய வேதனையை பார்த்து அவ கண்ணி வடிச்சு ஏதாவது ஒண்ணு நடக்காதா என்று சொல்லி வேதனைப்பட்டிருப்பாங்க. அந்த நாள்ல கூட சிலர் சந்திச்சிருப்பாங்க, மகளை கூட்டு போயிருப்பாங்க, மாந்தோதியத்தை பார்த்திருக்கலாம், ஏதோ ஒரு ஆளை பார்த்து அங்கே சந்தித்திருக்கலாம். அவங்களால முடியல, அவங்களால ஒன்று செய்ய முடியல. ஆனா கேள்விப்படுறார், இயேசு என்கின்ற ஒருவர் இருக்கிறார், அவர் அன்பான ஒரு தேவன் என்று சொல்றாங்க, அவர் வியாதிகளை சுத்தமாக்குகிறார் என்று அவர் கேள்விப்படுகிறார். ஒருவேளை அவர் வில்லிசூனிய கட்டுகளையும் அவர் விடுதலை கொடுக்கிறார், மரித்தவர் உயிரோடு எழுப்புகிறார் என்று சொல்லி அவர் கேள்விப்படுகிறார். அந்த கேள்விப்பட்ட உடனே இயேசுவண்டே வருகிறார். இயேசுவண்டே வந்து, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். பாருங்க, நீங்க எத்தனை பேரை நீங்க ஜோம் பண்றீங்க, நீங்க ஜோம் பண்ணி பாக்குறீங்க, நடக்கலன்னு நினைக்கிறீங்க. இந்த சகோதரி, இந்த தாயார் தன்னுடைய மகளுக்காக வேண்டுகிறார். அடுத்தது பாருங்க, அவளுக்கு பிரயோஜனமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை.
நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபம் பண்ண உடனே உடனே கிடைச்சிடணும். என் தலைவலி நீங்கிறாதா, என் கட்டி மறைஞ்சிடாதா, மார்பு கட்டி மறைஞ்சிடாதா, பிளட் கேன்சர் மறைஞ்சிடாதா, என் கண் பார்வை தெளிவாயிராதா, ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சுகம் கிடைச்சிடாதா, நாம் திருடி கொண்டு வந்தது நிமித்தம் கை கால் எல்லாம் செயலிழந்து போய்விட்டது, நாம் அதெல்லாம் மறந்துடுவோம். ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, அதைத்தான் நம்ம கேட்கிறோம். அதைத்தான் நம்முடைய காரியங்களில் நம்ம தேவையை மாத்திரமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் தேவனிடத்திலிருந்து ஆண்டவருடைய பதில் வரவில்லை. இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவளுக்கு பிரயுத்தமாக அவர் ஒரு வார்த்தையும் அவர் சொல்லவே இல்லை. நம்ம என்ன சொல்லிடுவோம், ஒரு ஊழியக்காரர் வர்றா, வந்த உடனே நம்ம ஜோமனை போய் கூப்பிட்டா வரலன்னு என்ன சொல்லுவோம், ஆமாயா ஊழியக்காரரா கூப்பிட்டா வரமாட்டான்னு சொல்லி. நீங்க இயேசு பதிலை கொடுக்கல. வருமா, நானா இருந்தா என்ன சொல்லிருக்கலாம், ஒரு சகோதரி வந்து கேட்கிறாங்க, ஜோமனை வரேன்னு வர்றாங்க, எனக்கு ஜோமனுங்க அப்படின்னு சொல்றேன், சொல்லலாம் கொஞ்சம் பொறுமா, கொஞ்சம் நேரம் கழிச்சு வாரேன், இல்ல ஒரு மணி நேரம் கழிச்சு வாரேன் அப்படின்னு சொல்லலாம். இங்க இயேசு அதை குறித்து பத்தி பேசவே இல்லை. ஆனா சீசர்கள் கூட அந்த அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, சீசர்கள் கூட மன இறங்கிட்டாங்க. அதிகாரத்தை நீங்க வாசித்தே வந்தீங்கன்னா, சீசர்களோட என்ன செய்றாங்க, சீசர்கள் வந்தவர்கள் நம்ம பின்தொடர்ந்து வருகிறாளே, ஏதாவது ஒரு பதில் சொல்லி அனுப்போம், ஏதாவது ஒரு நன்மை சொல்லி அனுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இங்க சீசர் மன இறங்கிட்டாங்க, இயேசு மன இறங்கல. அப்ப நமக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்கு. அதனால ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கல. உன் தேவைகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காத காரணம் என்ன? ஒருவேளை உனக்குள்ள இருக்கிற பிடிவாத குணமா இருக்கலாம், இல்லை மற்றவர்கள் நீ குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறியே, அந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்காமல் இருக்கலாம். அப்பதான் பாவம், நீ செய்யக்கூடிய பாவம். இன்னொரு வீட்டு குடும்பத்தை நீ இழுத்து நீ பேசுகிறியே, அது ஒரு பாவம். ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். நீங்க அதை பாருங்க, ஆண்டவர் பதில் கொடுக்கவே இல்லை. நல்லா யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவர் அன்பான ஒரு தேவன். நமக்காக சிலுவையில அவர் ரத்தம் சிந்த சிந்த நம்மளை அவர் நம்மை கைவிடாம ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிட்டாலும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யல, சிலுவையில கூட நம்மளை மறுதளிக்கல. நம்மளை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஒரு தெய்வம் தான். ஆனா இங்க என்ன செய்யல, பதில் கொடுக்கல. யோசித்து பாருங்க, கொஞ்சம் நம்ம யோசிப்போம், தன்னை குறித்து கொஞ்சம் யோசிப்போம். ஒருவேளை பிடிவாத குணம், பக்கத்து வீட்டுல சண்டை போடுவது, பொறாமைகள், வன்கண்கள், இச்சைகள், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பாவம் இருக்கு. அதனாலதான் ஆண்டுடைய முகம் நம்மை பார்த்து திரும்புது. யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க, நம்ம பிள்ளை நம்மளை நோக்கி கூப்பிடுது, எப்பா எப்பா எனக்கு பீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுதுன்னா, அது அன்பா கூப்பிட்டா பதில் கொடுக்கும். அது சேட்டை பண்ணிக்கிட்டு ஒருவேளை நம்மகிட்ட வாங்கிக்கிட்டு ரூபாயை வாங்கி கொண்டு அந்த பீஸ் கட்டாம அது வாங்கி சாப்பிட்டு நம்ம வாங்கி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். யோசித்து பாருங்களேன். அப்ப இதே போலதான் ஆண்டவரும் அவர் பேசுகிறார். அவர் எவ்வளவு துடி துடிச்சிருப்பார் பாருங்க, அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், தன் மகளை பார்த்திருப்பார், துடி துடிச்சு வந்திருப்பார். ஒருவேளை அங்கிட்டு இங்கிட்டு பிறண்டிருப்பா, ஒருவேளை நான் என்ன செய்ய போறேன்னு துடித்திருப்பா. சில நேரத்துல கூட அந்த தாயுடைய மகள் சொல்லிருக்கலாம், என்னையாமா பெற்ற, நான் ஏன் இந்த வேதனை பண்ணு சொல்லி கூட பேசிருக்கலாம். பிசாசு அந்த அளவுக்கு அமைத்து விட்டு இருக்கலாம். அது மனக்கண்ணுக்கு வந்த உடனே எப்படியாவது என்னுடைய என்னுடைய காரியங்கள் சரியாக வேண்டும், என் மகள் சுகமாக வேண்டும், என் மகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், என் மகளுக்கு விடுதலை கொடுத்தாதான் நான் திருமணம் கட்டி கொடுக்க முடியும். இல்லைன்னு சொல்லுவாங்க, மகளுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, கிறுக்கு பிடிச்சிருச்சு, யாருக்கு ஒண்ணு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு தெரியாம அற்புதம் நடந்துச்சா, நாளைக்கு ஒருத்தருக்கு எரிசிடலாம், கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே, வாழிய மகளா இருக்கிறாளே, அவன் நினைச்சிருக்கலாம்ல, அவருடைய வாழ்க்கையை நினைத்திருக்கலாம்ல. அவன் வாழ்க்கையை நினைச்சு பார்த்து எத்தனை பேர் அதே போல் நமக்குள்ள இருக்கிற பாருங்க, வீணான போராட்டம்,
வீணான ஒரு போராட்டம். யார் எனக்கு உதவி செய்வா? யாராவது ஒரு மூலமாவது இயேசுவை பிடிச்சிடலாமா? முடியாது, முடியாது, முடியாது. இயேசு அன்பானவர் தான். அவர் பாவத்திற்கு விலகி நிற்கிறார். பாவம் என்கின்ற ஒரு காரியம் நமக்குள் இருக்குமானால் அவர் விலகி நிற்கிற தேவன். ஆனா இங்க வேத மதத்தான் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று அது ஒரு காரியம்தான். அவங்களோட விட்டுட்டாரா? பாத்தீங்களா, அந்த வசனத்தை அடையாளத்துல பெரிய ஊழியக்காரன் மூலமா கூட அந்த வேத வசனத்தை வாசித்து தியானிச்சிருப்பாங்க. தீர்க்கதரிசி மூலமாக இந்த வசனத்தை தியானிச்சிருப்பீங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போ அது சீசர்கள் சொல்லியுமே என்ன செய்யல, ஆண்டவர் என்ன செய்யல, பதில் கொடுக்கல. அடுத்து அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? சோர்ந்துருவோம். நானும் கூப்பிட்டேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கலையே. நான் கூப்பிட்டு பாக்குறேன், நான் ஜோமனு பாக்குறேன். பிரதர், நான் நேர் மூலமாக இருந்து நான் ஜெபிக்கிறேன் பிரதர். நான் 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் பிரதர். சொல்லலாம், என்ன சொல்லலாம். எல்லாம் மாறணும். அப்படி அவ என்ன செய்யல, விடல. அடுத்து 25வது வசனத்தை பாருங்க. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆண்டவரை விடவே இல்லை. நீங்களும் சோர்ந்துட்டீங்களா? அவ்வளவுதான், தெய்வமே என்னை கைவிட்டுருச்சே, நான் எங்க போவது? எனக்கு யார் எனக்கு உதவி செய்வா? நான் என்ன செய்ய போகிறேனே என்று நீ வேதனைப்படுகிறியா? ஏதோ ஒரு விதத்துல உன்னை அமைத்து வைத்திருக்கிற ஆவி அப்ப உதவிக்காக இயேசுவின் இடத்துல வர்றா. எனக்கு உதவி செய்யும், என் மகளுக்கு எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா என் மகளை நான் கட்டி கொடுத்துடலாமே, அவளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துடலாமேன்னு சொல்லி நோக்கத்தோட வந்து வேதனையோட கேட்கிறா. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. கவனிங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா கொஞ்சம் புரியும். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அந்த தாயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், பிள்ளைக்கு கொடுக்கிற ஆகாரத்தை நாய்க்குட்டிக்கு கொடுக்க முடியாதுங்கிற. சில பேர் மாமியா மருமக சண்டையில கூட சாடையா பேசுவாங்க. இப்ப அதே போல ஆண்டவர் அவ இந்த பாவம் தான் நீ செய்திருக்குன்னு அவர் சுட்டி காட்டல. நீ இந்த பாவம் நீ கோபப்பட்டிருக்க, அதனால எனக்கு பிடிக்கலன்னு ஆண்டவர் சொல்லல. நீ விபச்சாரம் செய்துட்ட அதனால அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல. நீ அடுத்தால நீ என்ன செஞ்சுட்ட, அடுத்தால போக நீ அவதரிச்சுட்ட, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லல. நீங்க என்ன சொல்லுகிறது? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது. அப்படின்னாலும் என்ன செய்யல, நம்மனா என்ன செய்வோம்? நானே வந்து ஒரு நீங்க ஜெபிக்க வர்றீங்க, நான் ஜோம் பண்ணும் போது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாதுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? என்ன உடனே ஒண்ணு என்கிட்ட சண்டைக்கு வந்துருவீங்க, என்ன நினைச்சீங்க, அடிச்சுருவீங்க. ஏன்னா அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை. ஆனால் அதற்கும் அந்த தாய் அவள் தன்னை உணர்ந்து அடுத்த வசனத்தில் சொல்றார் பாருங்க, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய் குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேய்ச்சலிலிருந்து விழுகிற துணிக்கைகளை திங்கியுமே. பாத்தீங்களா, உணர்ந்துட்டா, நான் பாவிதான் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. நான் ஒரு எஜமான் கீழே விழுகிற துணி கிழிக்கிறது, சின்ன துண்டுகளை திங்கியுமே. யோசித்து பாருங்க, நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவருக்கு என்று நீ கொஞ்ச நேரமாவது நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தன்னை உணர்ந்து, தன்னுடைய காரியங்களுக்கு உணர்ந்து கேட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக தருவார். நிச்சயமான ஒரு பதில் தருகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆவியானவர்களுக்கு இந்த நேரத்துல ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அப்போ அவர் சொன்ன உடனே அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் மேய்ச்சலிலிருந்து விழுந்து விழும் துணிக்கைகளை திங்குமே என்றார். அதற்கு இயேசு,
அவளுக்கு பிரவித்திரமாக, ஸ்திரீயை உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கிடவது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? முதல்ல ஒரு விசுவாசம் வேணும். பாவத்தை ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, ஆண்களா இருந்தா நான் மது பிடிக்க மாட்டேன், பீடி சிகரெட் பிடிக்க மாட்டேன், கோயில வைக்க மாட்டேன். நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் எனக்கு விடுதலை தாருன்னு சொல்லி கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவரிடத்துல இருந்து பதில் வரும். நீங்கள் ஆண்டவரிடத்துல இருந்து நீங்க பதில் வரும். நீங்கள் உணர்ந்து நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வாரா? பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. இன்றைக்கு இந்த நேரம் டிவி முன்பதாக உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்பொழுது தன்னை நம்ம உணர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, இப்போ நீங்க கூப்பிடும் போது, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், ஏசப்பா எங்க வீட்டுக்குள்ள வாரும், ஏசப்பா என் கட்டியை மறைய செய்யும், ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், ஏசப்பா என்னுடைய வேலையை தாரும், ஏசப்பா என்னுடைய வருமானத்தை கூட்டி தாரும். நீங்கள் கேட்கும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம். அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம், நாளை இல்லை, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அன்பானவர். இன்றைக்கும் அவருடைய அன்பு இன்றைக்கு பல இடத்துல கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. விடுதலைக்காக நீங்கள் கூப்பிட கூப்பிட ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்கள் அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் எல்லாவற்றிலுமே அவர் நம்மை சோதிக்கிற தேவன். அறிந்து பாருங்க, ஆண்டவர் அதுதான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியம். அதனால நீங்க எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வேதத்திலே சொல்ல வைத்திருக்கிற ஒரு காரியம். பாவம் என்கின்ற ஒரு அழுக்கு, பாவம் என்கின்ற வார்த்தைகள் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:28 சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வாயின் வார்த்தைகளிலிருந்து வருகிற வார்த்தை கூட ஆண்டவர் கவனிப்பார். நீங்கள் அதுல இருந்து நீங்க வெளியே வரணும். நீங்கள் வந்தா ஆண்டவர் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறீங்க. இங்கே யோவான் 16ஆம் அதிகாரத்துல 20வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆகிலும் உங்கள் துக்கம் இன்றைக்கு மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் பாவங்கள் எல்லாம் மறைந்த உடனே, உன் பாவ கட்டிகள் எல்லாம் மறைந்த உடனே ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஆவியானவர் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரிடத்தில் நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை. நீங்கள் தன்னை உணர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது அந்த தாயாரை போல எல்லாருமே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை பக்கத்துல வியாதியோடு இருக்கிறார்களா, அவங்க மேல உங்கள் கரங்களை வைங்க. ஒருவேளை வேதனை உள்ள இடத்துல கரங்களை வைங்க. படுத்து கொண்டிருக்கிறவர் மேலே கரங்களை வைங்க. உங்க பேரன் பிள்ளை மேல கரங்களை வைங்க. ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஆண்டவரிடத்துல இப்பொழுது கூப்பிடுங்க. மகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தோடு நீங்கள் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்பொழுது நீ புலம்பிக் கொண்டே இருக்கிற, எப்பவும் புலம்பிக் கொண்டே இருக்கிற, உன் உள்ளத்துல புலம்பிக் கொண்டே இருக்கிற அந்த சகோதரியை, எஸ் பவர், உன் மகனை குறித்த ஒரு பயம், உன் மகனை குறித்த பயம்,
அன்பு சகோதரியே, என் மகன் எங்கேயாவது சண்டெடுத்து வந்துருவானோ என்ற ஒரு பயத்தோடு ஒரு சகோதரி இருந்து கொண்டிருக்கிற டிவி முன்பதாக இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரப்போகிறது. அவன் மகனை மாற்றுகிற தேவன், அன்பான தேவனை கூப்பிடுங்க. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்குள்ள உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. கூப்பிடுங்க. ஏசப்பா, என் இருதயத்துக்குள்ள வாங்க. ஏசப்பா, ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ள வாங்க. ஏசப்பா, என் கணவரை ரட்சிங்க. ஏசப்பா, என் மனைவியை ரட்சிங்க. ஏசப்பா, என் பிள்ளைகளை ரட்சிங்க. எல்லாரும் கூப்பிடுங்க. இது ஆண்டவருடைய நேரம். இந்த இடத்துல இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த டிவி முன்பதாக இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே, நீ கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தோடு நீ பெற்று செல்லட்டும். ஆண்டவரே, உனக்கு நன்றி. ஆண்டவரே, நன்றி. ஒரு சகோதரி, ஆண்டவர் சொல்லுவார், நீ குறை சொல்லிக் கொண்டே இருக்கிற, இவன் உள்ளத்துல இல்ல, நீ மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிற அன்பு சகோதரியே, இன்றைக்கு நீ மாறு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காணாம ஸ்திரியை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இடத்துல எவ்வளவு பணிந்து முன்ன நின்று, ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி கேட்டாங்களே, இப்பொழுது இந்த மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில தொங்கும் பொழுது கூட, பிதாவே இவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லி, தங்கள் என்ன செய்தார் என்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்ன வார்த்தை இப்பொழுது நான் நினைவு கூறுகிறேன். ஒரு அன்பான தெய்வம். ஆனால் பாவத்திற்கு அவர் விலகி நிற்கிறவர். பாவம் என்கின்ற ஒரு சரீரத்திலேயோ, தன்னுடைய இருதயத்திலேயோ, தன்னுடைய ஆத்மாவிலேயோ எதிரையோ ஒரு காரியம் இருக்குமானால் நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பவும் நான் உங்களிடத்திலே ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை இந்த டிவி முன்பதாக இருந்து, ஒருவேளை நீங்கள் நட்புல கூட எங்களுக்கு ஜெப குறிப்பு எங்களுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஒருவேளை சிலருடைய உள்ளத்துல ஆண்டவர் பேசினால், இந்த ஊழியத்தை அற்புத ஜெப வீடு ஊழியம், இந்த ஊழியத்தை தாங்க கூட நீங்கள் முன்ன வரலாம். ஒருவேளை நானும் இணைஞ்சு நான் ஊழியம் செய்ய நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் நீங்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்றா ஊழியம் செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.